காலையிலேயே ஒருத்தர் அட்டாக் பண்ண இன்னொருத்தர் கவுண்டர் கொடுக்க மக்கள் எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்டு கமெண்ட்ல டைப் பண்ண சும்மா தமிழ்நாடு அரசியல் பரப்பரன்னு ஒன்னும் இல்லைன்னா காலைல ஏந்திரிச்சோன்னா நியூஸ் போட்டா 144 சீட்டு வந்து அதாவது எம்எல்ஏ வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க டிவி கேட்கும். அது யாரா 144 அப்படின்னு பார்த்தா நம்ம ஏடிஎம்கேல இருந்து அப்படியே அழகா தூக்கிட்டு 125 டிவிஸ அதுல அமமுகவுல இருந்து அண்ணன் ஒருத்தோடையுமே எடுத்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கிட்டையும் கேட்டாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து ஓட்டு போறதுக்கு முன்னாடியே நல்லா கமெண்ட் பண்ணிட்டு நாங்க வாக் அவுட் பண்றோம், இது மக்கள் முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேக்குமே சண்டை. அவங்க 2 பேர்ல பாதி பேர் போக எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க கட்சிக்கே வேணாம் அப்படின்னு அவரையும் தூக்கி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே முழுமையா தாவேக்காக தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு சும்மா அரசியல் பரப்பரப்பரம் தான் இருந்துச்சு. இப்போ ஈவினிங் கூட ட்விட்டர்ல விஜய் அண்ணன் உதயநிதி அண்ணன் சொன்னதுக்கு ரிப்ளை பண்ண, அதுக்கு ரிப்ளைவும் உதயநிதி அண்ணனே பண்ணாரு. ஸோ இதுக்கு இடையில முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த அரசியலை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அரசியல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு ஃப்ளோ டெஸ்ட்டை கூட மக்கள் காலில இருந்து லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியல் சொல்லிட்டு. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன பசங்க, ரொம்ப வயசானவங்க, மிடில் ஏஜ் பர்சன்ஸ் எல்லாருமே இந்த அரசியலை கவனிக்கிறாங்க. ஸோ காலை நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் ஒன்று தோணி இருக்கும். ஸோ இதுல என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன மாதிரி அரசியல் புரிதல் இருக்கும், ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க, நம்மளும் அரசியல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ பண்ணுங்க.